Taste the Daily. தருமபுரி மாவட்டம் பொம்மிடி அருகே திமுக பிரமுகரை கண்டித்து வாயில் கருப்பு துணி கட்டி பொதுமக்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். பள்ளிப்பட்டியைச் சேர்ந்த சக்கரவர்த்தி என்ற விவசாயி விற்ற நிலத்திற்கும் அதை வாங்கியவருக்கும் தகராறு இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் இந்த நிலத்தின் வழியாக செல்லும் நீர்வழி பாதையை சக்கரவர்த்தியும் திமுக பிரமுகரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான பொன்மணி மண் கொட்டி அடைத்துள்ளனர். இதனை கண்டித்து அப்பகுதி மக்கள் வாயில் கருப்பு துணி கட்டி தர்ணாவில் ஈடுபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் திமுக பிரமுகர்கள் அராஜகத்தில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். எங்களோட நிலத்தை ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வேற ஒரு சிரஞ்சீவி சக்கரவர்த்தி சௌமியான்றவங்க கிட்ட இருந்து வாங்கியிருந்தோம். நாங்கள் 4 வருஷமா அனுபவத்தில் தான் இருந்தோம். அப்போவே ஒரு பிரச்சனை ஆகிட்டு இந்த பொன்மணின்றவர் நிலத்தை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு மிரட்டினாரு. நாங்கள் நிலத்தை கொடுக்கறது இல்லைன்னு சொல்லிட்டு 3 வருஷமா எங்களுடைய அனுபவத்திலேருந்து வந்தது. இப்போ சமீபத்தில் நேற்று இருந்து எங்களுக்கு திரும்ப அந்த பிரச்சனையை தூண்டுதல் பண்ணி அந்த பொன்மணின்றவர் அவங்க தம்பி சிரஞ்சீவி சக்கரவர்த்தி சௌமியா அவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இந்த நிலத்துக்கு போகிற வழியெல்லாம் அடைச்சிட்டு எங்கள் நிலத்தை திரும்ப எங்களுக்கு கொடுத்துடணும் செஞ்சிடணுன்ற மாதிரி மறைமுகமாக எங்களுக்கெல்லாம் டார்ச்சர் கொடுக்குறாரு. கிருஷ்ணகிரி மாவட்டம் குடிமேனஹள்ளி கிராமத்தில் பைக் திருட முயன்ற திருடனை பொதுமக்கள் பிடித்து தர்மடி கொடுத்தனர். ஞானவேலி என்ற நபர் தனது பைக்கை வீட்டின் முன்பு சாவியை எடுக்காமல் வைத்தார். இதனை கவனித்த அடையாளம் தெரியாத மர்ம நபர் பைக்கில் இருந்த சாவியை எடுத்துச் சென்று மறைத்தார். இதையடுத்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் அடையாளம் தெரியாத நபர் சாவியை மட்டும் திருடிச் செல்வது தெரிந்தது. இந்நிலையில் இதேபோல் மர்ம நபர் வேறொரு வாகனம் அருகே நின்று சாவியை எடுக்க முயன்ற போது பொதுமக்கள் பிடித்து தர்மடி கொடுத்தனர். பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதே இதற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.